தெரியுது ஊழல் லஞ்சம் வெளிப்படையா, தெரியுது வழக்கொள்ள வெளிப்படையா, தெரியுது சாராயத்தால 6 லட்சம் அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறா, தெரியுது 2 வயசு பிள்ளையை கற்பழிச்சு கொள்றான், 60 வயசு அம்மாவை கற்பழிச்சு கொள்றான். வெளிப்படையாகவே அநீதி உங்களுக்கு தெரியுது. என்ன பண்ணிட முடிஞ்சு? அப்போ தகர்க்கணும்னு நினைக்கிறேன். இதை தகர்த்துட்டு தூய சமூகம், எப்படிப்பட்ட சமூகம்? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, மத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, வழக்கொள்ளை, இது ஏதுமில்லாத ஒரு புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். நான் என்ன சொல்றேன்? கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரை இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. ஒரு நாடுனா என்ன? அவனுடைய மொழி, அவனுடைய கலை, அவனுடைய இலக்கியம், அவன் பண்பாடு, அவன் தொன்று தொட்ட வேளாண்மை, அவனுடைய வழிபாடு, அவனுடைய அரசியல், பெண்ணிய பெண்களுக்கான பாதுகாப்பு, உரிய உரிமை, பொருளாதார மேம்பாடு, தொழில் வளர்ச்சி, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், கடல் வளம், மலை வளம், மண் வளம், எல்லாவற்றையும் காப்பது. இதுக்கு ஒரு அரசியல். நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். இவ்வளவுதானே? அவ்வளோதானே? நீங்கள் முடிச்சுட்டு போயிட்டீங்க. ஒரு நிமிஷம் வீடியோவில் தம் கட்டி 60 வயசில் மூச்சு விட விடாமல் ஒரு நிமிஷம் வீடியோவில் நீங்கள் அதை சொல்லிட்டு போயிட்டீங்க. 15 வருஷம் வாய்ப்பு இருக்குது. இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைத்தால் மிகச்சிறப்பாக இருக்கும். மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல, செயல். சொல்கிறதுக்கே இப்போலாம் ஆள் இல்லை. ஒரு ஆள் இருக்கும்போது பயன்படுத்திக்கணும். ஏன் நம்ம அது என்னன்னு தெரியல, நம்ம தமிழ் சமூகத்துக்கு மட்டுமா இல்லை மற்ற மக்களுக்குமா என்னன்னு தெரியல. அதாவது ஒரு ஆள் இருக்கும்போது பயன்படுத்திக்க மாட்டாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, கொடுத்த சிவந்த கரங்கள் எம்ஜிஆர், அவர் என்னமோ தூக்கி டாப்பில் வச்சுட்டாங்க. ஓகே, அடுத்த வந்த விஜயகாந்த் அவர்கள் மிகச்சிறப்பான மனிதர், நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்காரு. அவருக்கு ஆட்சி கொடுக்காம இந்த மக்கள் அலக்களிச்ச விஷயமும் இருக்குது. அவரும் வந்து இந்த மண்ணில் ஜெயிக்கலை, கூட்டணி வச்சு தான் பிறகு ஜெயிக்கிறாரு. அந்த மாதிரி மனுஷனை விட்டுட்டு இப்போ வந்து விஜயகாந்தை வந்து அவர் இருந்தால் நல்லா இருக்குமே யோசிக்கிறதும், நல்ல கண் இருக்கும்போது அப்படி ஒரு மனிதன் இருந்தாரே அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் வந்து அரசியலில் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாதுன்றது ஒரு மிகப்பெரிய துயரம். நல்லது செஞ்ச காமராஜனையும் தோக்கடிச்சிட்டாங்க. இதுதான்டா அரசியல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அரசியல் தாண்டி ஒரு புரிதல் வேணும். வெற்றியோ தோல்வியோ, சிறந்த சிந்தனை இருக்கணும், தெளிவான பார்வை இருக்கணும். இதெல்லாம் இவர் சொல்லியே புரியலைன்னா மற்ற யார் சொல்லணுமா புரியாது. ஏன்னா அந்தளவுக்கு